இப்பதான் கேள்விப்படுறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ண இந்த வீடியோவை பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கையும் கூப்பன் கோடையும் யூஸ் பண்ணி உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜ்யத்துல ஒரு வித்தியாசமான ரிச்சுவலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, அந்த கிங்டம் இல்ல ராஜ்யத்துக்கு யார் ராஜா வராங்களோ அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு தான் அந்த ராஜான்ற போஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் அவரை ஒரு காட்டுக்குள்ள போய் விட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கிங்டம்ல ராஜாவா இருந்த எல்லாரையுமே இதே காட்டுக்குள்ளதான் போய் விட்டுருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் அங்க இருந்து உயிரோட திரும்ப வந்ததில்லை. இந்த ராஜ்யத்துல ரொம்ப காலமா இந்த பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால இதை யாரும் எதிர்த்து பேச முடியாது. இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருக்கிறாங்க. சோ இவங்க ஒரு புது ராஜாவை இப்ப செலக்ட் பண்றப்ப அந்த ராஜா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவர் இந்த 5 வருஷத்துல ஒரு நல்ல ராஜாவா இருந்தாலும் சரி, கெட்ட ராஜாவா இருந்தாலும் சரி, இவரை காட்டுக்குள்ளதான் போய் விட போறாங்கன்னு இவருக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. இதனால ஊருக்குள்ள இருக்க ஒரு புத்திசாலி கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு ராஜாக்கு இருக்கிற பிரச்சனையும் பயத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணாரு. அதுக்கு அந்த புத்திசாலியான கன்சல்டன்ட் சார், நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க தான் ராஜா. நீங்க உங்க பவரை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம்னு சொன்னாரு. இந்த விஷயத்த கேட்ட உடனே அவரோட மைண்ட்ல ஒரு எண்ணம் வந்தது. இது வரைக்கும் நமக்கு முன்னாடி இருந்த ராஜா எல்லாருமே இந்த 5 வருஷம் தான் நமக்கு இருக்கிற டைம்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு யோசிக்கவே இல்லை. நாம ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணணும்? இப்பவே 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை கொண்டு போய் விட போற காட்டுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு இவரோட சிப்பாயிங்களெல்லாம் அந்த காட்டுல என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. இப்படி போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, கிராமத்துல எல்லாரும் பேசிக்கிட்டது உண்மைதான். அது ரொம்ப அடர்ந்த காடா தான் இருந்தது. நிறைய சிங்கம், புலி, கரடின்னு மனுஷனை கொண்டு சாப்பிடுற மாதிரி நிறைய ஆபத்தான மிருகங்களும் இருக்கு. சிப்பாயிங்க போய் இந்த மாதிரி செக் பண்ணிட்டு வரப்ப அங்க மனுஷங்களோட எலும்புகளையும் பார்த்தாங்க. மேபி இதுக்கு முன்னாடி நம்ம ராஜ்யத்துல இருந்த ராஜாங்களோட எலும்புகளா கூட அது இருக்கலான்னு இவருக்கு திரும்ப ரிப்போர்ட் பண்ணாங்க. அங்க சாப்பிடுறதுக்கும் பெருசா எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியலன்னு சொன்னாங்க. குடிக்க தண்ணியாச்சும் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறப்ப ஒரு குட்டை கண்ணில் பட்டதா சொன்னாங்க. ஆனா அதுவும் ரொம்ப அழுக்கா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பா அந்த இடத்துல மனுஷங்க தனியா வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு அந்த ராஜா கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த ராஜா கொஞ்சம் கொஞ்சமா அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாரு. நல்ல மரங்களெல்லாம் வச்சுட்டு செடி பொதரங்களெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சாரு. அங்க இருக்கிற மிருகங்களெல்லாம் ஒண்ணு ஒன்னா பிடிச்சு வேற ஒரு காட்டுல விட ஆரம்பிச்சாரு. அந்த காட்டுக்கு அழகா ஒரு ஃபென்ஸ் எல்லாம் போட்டு இப்ப ஆபத்து இல்லாததுனால இவரோட ராஜ்யத்துல இப்ப இருக்கிற ஏழைகள் எல்லாம் அங்க அனுப்ப ஆரம்பிச்சாரு. அவங்களும் அங்க விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ராஜ்யத்தை நல்லா பாத்துக்கிற அதே நேரத்துல அவரோட ஃபியூச்சரையும் செக்யூர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த காடை மனுஷங்க வாழ்ற மாதிரி ஒரு நல்ல இடமா மாத்தினாரு. இங்க இருக்கிற ஏழைங்களை அங்க அமைச்சு அதை ஒரு நல்ல இடமா மாத்தி கொடுத்ததுனால அங்க இருக்கிற எல்லாருமே இந்த ராஜாவை லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. சோ இவர் 5 வருஷம் கழிச்சு யூஸ்வலா எல்லா ராஜாங்களையும் அனுப்புற மாதிரி அந்த காட்டுக்கு அனுப்புறப்ப அவரு எல்லா ராஜா மாதிரி இல்லாம சந்தோஷமா அங்க போறாரு. ஏன்னா அங்க ஒரு சூப்பரான இடத்தை அவரு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு காடை டவுனா மாத்தி வச்சிருக்காரு. சோ இவர் இப்ப அங்க போன உடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே இவரு நல்லது செஞ்சிருக்கிறதுனால அவரை ராஜாவா மாத்திடுறாங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா அவர் அங்க ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம லைஃப கூட இந்த ஸ்டோரியோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்மள நிறைய பேர் அந்த ஃபர்ஸ்ட் இருந்த ராஜாக்கள் மாதிரி லைஃப் அண்ட் ஃபைனான்சஸ் பத்தி ரொம்ப கேர்லெஸ்ஸா தான் இருந்துட்டு இருப்போம். ரொம்ப டிலே ஆனதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு கிவ் அப் பண்ணிடுவோம். அதே ரேட் ரேஸ்ல திரும்ப மாட்டிப்போம். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்க லைஃப்ல வராம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்மார்ட்டான ராஜா பண்ண மாதிரி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயங்களை கண்டினியூஸா அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க பர்சனல் அண்ட் பினான்சியல் லைஃப் உங்களுக்கு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா மற்ற ராஜாக்கள் மாதிரி அந்த ஆளே இல்லாத காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்குமா? லைஃப்ல எதையும் பிளான் பண்ணாம பேட் ஹேபிட்ஸ்க்கு அடிக்ட் ஆகி மோசமான ஹெல்த்தோட சாப்பாடு சாப்பிடுறதுக்கே மற்ற மனுஷங்க மேல டிபெண்ட் ஆகிற மாதிரி ஒரு நிலைமையில நீங்க இருக்கீங்களா? இல்ல இன்னொரு ராஜா மாதிரி உங்களுக்கு இருந்த டைமை சரியா பயன்படுத்திக்கிட்டு இன்டென்ஷனலா வாழ ஆரம்பிச்சதுனால நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு பிளான் போட்டு வாழ்ந்ததுனால அதே ஃபியூச்சர்ல நல்ல ஹெல்த்தியான பாடியோட, நல்ல லுக்ஸோட, பேங்க்ல நிறைய பணத்தோட, நிறைய அசட்ஸோட உங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு அங்க போய் ராஜா மாதிரி உட்காடுறீங்களா? இந்த மாதிரி நம்மளோட ஃபியூச்சருக்கு கொண்டு போயிட்டு கொஞ்சம் லாங் டேர்ம்ல யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயங்கள்லாம் சரியா பண்ணிட்டு இருக்கோமான்னு நமக்கே ஒரு ரியாலிட்டி செக்கா அது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வருஷத்தோட ஸ்டார்டிங்
டைம்லயே எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு ரியாலிட்டி செக்கை கொண்டு வர்றது, எப்படி நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிளானை ரெடி பண்ணி நம்ம இமேஜின் பண்ற மாதிரியே ஒரு நல்ல ஃபியூச்சர்ல போய் உட்காருறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம லைஃபை இன்டென்ஷனலா எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, ஆஸ்க் ஃபார் அல்டிமேட் கொஸ்டின்ஸ் ஃபார் கிளாரிட்டி. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சோம்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சாதான் நம்ம எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 1981ல யுஎஸ் மிலிட்டரி அவங்க செய்யற வேலையை தொடர்ந்து பெட்டரா மாத்திக்கிட்டே வரணும்ன்றதுக்கு ஆஃப்டர் ஆக்ஷன் ரிவ்யூன்னு ஒரு ப்ராசஸை பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்ல கூட இப்ப நம்ம பார்க்க போற 4 கொஸ்டின்ஸை அவங்களே கேட்டுப்பாங்க. அந்த 4 கொஸ்டின்ஸ் என்னன்னா, எக்ஸாக்டா என்ன நடந்தது, ஏன் அது நடந்தது, நம்ம என்ன கத்துக்கிட்டோம், நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகலாம். இந்த 4 கொஸ்டின்ஸை நம்மளை நாமளே கேட்டுக்கிறது மூலமா என்ன எக்ஸாக்டா நடந்தது, நம்ம எங்க இருக்கோம், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எந்தெந்த தப்பெல்லாம் பண்ணோம், அதை எப்படி மாத்தலாம்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த புது வருஷத்தை உங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆஃப்டர் ஆக்ஷன் ரிவ்யூ பண்ணுங்க. உங்க நோட் புக்கோ இல்ல ஜேர்னலோ எடுத்து ஹவ் வாஸ் மை லாஸ்ட் இயர், ஒய் தட் ஹேப்பன்ட், வாட் ஐ ஹேவ் லேர்ன்ட் ஃப்ரம் லாஸ்ட் இயர், ஹவ் கேன் ஐ இம்ப்ரூவ் மை செல்ஃப் அண்ட் மை லைஃப்னு இந்த 4 கொஸ்டின்ஸை எழுதி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இதை பண்ணாதான் நீங்க எதை சரியா பண்ணீங்க, எதெல்லாம் தப்பா பண்ணீங்கன்னு கத்துக்கிட்டு நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க நீங்களே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்க கோல்ஸ் அண்ட் ஹேபிட்ஸை பிளான் பண்ணலாம். உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி டைரக்ஷன்ல கொண்டு போகலாம். இந்த கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணோன்றத ரிவ்யூ பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் இது ஜெனரிக்கா இருக்கிறதுனால எந்த விஷயத்துல யோசிக்கிறதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்தா சிம்பிளா இந்த 4 விஷயத்தை பத்தி யோசிங்க. உங்களோட ஹெல்த் எப்படி இருந்தது, உங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் எப்படி இருந்தது, உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருந்தது, உங்களோட ஓவரால் ஹாப்பினஸ் எப்படி இருந்தது, உங்க கெரியர், பிசினஸ், ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனல் growth ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்கீங்க. இது எல்லாமே இப்படி இருந்ததுக்கு டெய்லி என்னென்ன ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெளிவா யோசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த விஷயங்களை பத்தி யோசிச்சாலே ஆல்மோஸ்ட் உங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்க கவர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஒரு மனுஷனா எந்த விஷயத்த பண்ணாலும் அது எல்லாமே நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கோ, வெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கோ, இல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஹாப்பினஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் பண்ணுவோம். இந்த லைஃபோட பெரிய 4 பில்லர்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம டெய்லி நிறைய ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த விஷயத்த சரியா பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நம்பர் 2, கிரியேட் விஷன் போர்டு. இந்த விஷன் போர்டுன்றது ஒன்றும் இல்லை, நீங்க இந்த ஒரு வருஷத்தோட முடிவில் இல்ல சில வருஷங்களுக்கு அப்புறம் எப்படி இருக்க போறீங்க, எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஓன் பண்ண போறீங்கன்னு நீங்க எய்ம் பண்ற விஷயங்களுக்கு ரெலவென்ட் பிக்சர்ஸ் கிடைச்சதுன்னா, இல்ல உங்களால நல்லா வரைய முடிஞ்சதுன்னா இந்த விஷன் போர்ட்ல நீங்க ஆசைப்படுற விஷயங்களோட பிக்சர்ஸையோ இல்ல டிராயிங்ஸையோ நீங்க இன்க்ளூட் பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி அண்ட் ஃபிட் பாடி இருக்கும், நான் என்னோட சொந்த ட்ரீம் ஹவுஸை பில்ட் பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க்கை செய்யறேன், இத்தனை அவார்ட்ஸை வாங்கியிருக்கேன், என் பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளோ பணம் இருக்கு, இந்த இடத்துக்கு டிராவல் பண்ணியிருக்கேன், இந்த விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன்னு நீங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு உங்களோட லைஃபுக்கு ஒரு விஷனை கிரியேட் பண்ணுங்க. உங்க பிரெயினை இந்த மாதிரி பிக்சர்ஸை பார்த்து நீங்க அதை அச்சீவ் பண்ற மாதிரி டெய்லி விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக்சர்ஸ் நீங்க எதை நோக்கி ஒர்க் பண்றீங்கன்றத நீங்க டெய்லி உங்களோட ஜேர்னல்ல யூஸ் பண்றப்பெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். டெய்லி காலையில உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இல்ல அப்பப்ப இந்த விஷன் போர்டை நீங்க பாக்குற மாதிரியே வச்சிருந்தீங்கன்னா, இதை ஒரு போட்டோ எடுத்து உங்க போன்ல வால்பேப்பராவோ இல்ல டெஸ்க்டாப் வால்பேப்பராவோ வச்சுட்டீங்கன்னா இது உங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க எதை நோக்கி ஒர்க் பண்றீங்கன்ற டைரக்ஷனை உங்களுக்கு தெளிவா கொடுக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு விஷன் போர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்க லைஃபுக்கு ஒரு டைரக்ஷனை கொண்டு வாங்க. நம்பர் 3, த சாய்ஸ். ஒரு மனுஷனா ஒரு நாள் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்றோம்னா அந்த ஒரு நாள் டைம்குள்ளேயே நம்ம கிட்டத்தட்ட 35,000 டெசிஷன்ஸ் எடுப்போம்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா ஒரு மனுஷனா நம்ம இந்த மாதிரி எடுக்கிற டெய்லி மைக்ரோ டெசிஷன்ஸ் தான், இந்த மைக்ரோ சாய்ஸஸ் தான் நம்மளோட லைஃப்ன்ற ஒரு விஷயத்தை உருவாக்குது. ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நம்ம லைஃப் ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டோரி இருக்கிற வீடியோ கேம் மாதிரி ஒரே ஒரு ரைட் ஆன்சர் கிடையாது. வீடியோ கேம்ல காட்டுற மாதிரி கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோம்னு நம்மள கைட் பண்ற நோட்டிபிகேஷன் ஐகான்ஸ்லாம் கிடையாது. இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் மாதிரி, அதாவது GTA மாதிரி நீங்க என்ன வேணா பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா மிஷன்ஸ் விளையாடுற மாதிரி கூட இருக்கும். ஸோ நம்ம ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன வேணா பண்ணலான்னு லைஃப்ன்ற ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமை நம்ம கிட்ட பிரசன்ட் பண்றதுனால நம்ம டிஸ்ட்ராக்டட் ஆகி நம்ம உண்மையிலேயே பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை மறந்து போயிடுறோம். நம்ம பண்றதெல்லாம் கரெக்டா இல்லையான்னு கூட தெரியாம இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கிற மைக்ரோ சாய்ஸஸ் கொஞ்ச
நாளுக்கு அப்புறமா சில மேஜர் டெசிஷன்ஸா மாறிக்கிட்டே வரும். டெய்லி எடுக்கிற ஒரு டெசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸுக்கும் சரியான டைமை கொடுத்தோம்னா நம்ம எடுத்த டெசிஷன் கரெக்டா இல்லையான்னு ரோமன் பிலாசபர் செனக்காவோட இந்த கோட்ல சொல்ற மாதிரி அதோட உண்மைத்தன்மை தெரிய வந்துடும். குட் ஹேபிட்ஸ் அண்ட் பேட் ஹேபிட்ஸ்ன்றது என்னது? குட் ஹேபிட்ஸ்ன்றது நமக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு டெம்பரவரி பெயினை கொடுக்கும். ஆனா மனுஷங்களோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் படி எல்லாருமே அதை நல்ல பழக்கங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பேட் ஹேபிட்ஸ்ன்றது இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக்கோட நமக்கு பிளஷரை தரும். ஒரு சினிமா பார்த்தோமா, ஒரு வீடியோ கேம் விளையாடணுமா, இல்ல ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டோமா, இல்ல சோஷியல் மீடியால ஏதாவது ஷார்ட் வீடியோவோ ரீல்ஸையோ பார்த்தோமா, உடனே உங்களுக்கு இருக்கிறதுல மினிமமான எஃபர்ட்ல பிளஷர் கிடைச்சிரும். இந்த விஷயத்த ஒரு கிராஃபா வரைஞ்சு பார்த்தோம்னா ஒய் ஆக்சிஸ்ல குட் லைஃப் பேட் லைஃப்னு போட்டுட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல டைமை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம்னா மனுஷங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பேட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்ற விஷயங்களை நம்ம பிளாட் பண்றப்ப கம்மியான டைம் ஃப்ரேம்ல இருக்கிறதுல அதுதான் நமக்கு குட் லைஃபை தர மாதிரி காட்டும். ஒரு நல்ல படத்தை பார்த்தேன், சந்தோஷமா இருந்தது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டேன், டேஸ்டா இருந்தது, வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருந்தேன், ஜாலியா இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா பிளஷரை தரும். ஆனா அதே நேரத்துல 2 மாசம் எக்ஸசைஸ் பண்ணேன், 2 மாசம் டயட்ல இருந்தேன், 2 மாசம் புக்ஸ் எல்லாம் படிச்சேன், 2 மாசம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெயினை தான் தரும். ஸ்டார்டிங் டைம் பீரியட்ல இதை பிளாட் பண்ணிக்கிட்டே வரும்போது அது ஒய் ஆக்சிஸோட நெகட்டிவ் சைடு, அதாவது பேட் லைஃப் பார்ட்ல தான் நீங்க அதை மார்க் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரிய மாட்டேங்குது, நிறைய வேலை செய்யற மாதிரி இருக்கு, ஒரே பெயினா இருக்கு, எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு கடுப்பா இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை பெட்டரா புரிஞ்சுக்க இப்போ நம்ம இங்க 2 எக்ஸாம்பிள் கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ராமன் ஒருத்தர் பேட் ஹேபிட்ஸை மட்டும் ஃபாலோ பண்றாரு, அந்த விஷயங்களை மட்டும் பிளாட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரவின்னு ஒருத்தர் குட் ஹேபிட்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்றாரு. ஸ்டார்டிங் 3 மந்த்ஸுக்கு பேட் லைஃப்ல மட்டும் தான் பிளாட் பண்ணிக்கிட்டே வராரு. ஏன்னா இது வரைக்கும் அவருக்கு எந்த ரிசல்ட்ஸும் தெரியல, கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா 6 மாசம் இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறப்ப ரவிக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ அவர் பண்ற விஷயங்கள் அவருக்கு அந்த அளவுக்கு பெயினை தராத மாதிரி இருக்கு. இதனால கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கிராஃப் பாசிட்டிவ் சைட்ல வர ஆரம்பிக்குது. ஆனா அதே நேரத்துல ராம் அதே பேட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால அவரு ஃபேட் ஆக ஆரம்பிக்கிறாரு, அவரோட வயசை விட 5 வயசு ஓல்டா தெரிகிறாரு, அவரோட வேலையில ஃபோக்கஸ் பண்ண முடியாம அந்த அளவுக்கு சம்பாதிக்காம நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய இருக்கு. இதனால அவரால் ஒர்க்லயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதே நேரத்துல செலவும் அதிகமாயிட்டு இருக்கு. இதனால இவரோட கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவ் சைடை தாண்ட ஆரம்பிக்குது. இப்படியே இந்த பிளாட்டிங்கை இவங்க 5 வருஷத்துக்கு கண்டினியூ பண்றாங்க, 10 வருஷத்துக்கு கண்டினியூ பண்றாங்க. ரவியோட ஃபவுண்டேஷனலான ஹேபிட் சரியா இருந்ததுனால அவர் நல்லா ஒர்க் பண்ணி நிறைய பிசினஸஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வேலை செய்யறத நிறுத்தினாலும் இன்னும் 1-2 ஜெனரேஷன்ஸ் வேலையே செய்யாம சாப்பிட்ற அளவுக்கு அவரோட வெல்த்தை பில்ட் பண்ணிட்டார்.